ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நிசான் வேக்னட் ஸ்பேர் கீபோர்டு நமக்கு ஷாப்புக்கு வந்திருந்தாங்க கஸ்டமரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு புது ஃப்ளிப் கீ ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புது ஃப்ளிப் கீ எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எப்போயும் போல் ரெனால்ட் ஆப்ஷனில் உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். மேனுவல் செலெக்ஷன் உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் 2013 to 2017 அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. இமோ சிஸ்டம் ஸ்கேன் கண்ட்ரோல் யூனிட் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் யூனிட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இமோபிளைசர் கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் லேர்னிங் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ லேர்னிங் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லோடிங் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹசார்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இக்னிஷனையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்கோட் ரீட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 கீ வரையும் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி காமிக்குது. நம்ம வந்து இப்போ ஒரிஜினல் கீயை போட்டு ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து மொதல் கீ ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது கீயான்னு கேட்குது. இப்போ மொதல் கீயை ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துட்டு தெளிவாக நல்லா பார்த்துங்க. மொதல் கீ ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு செகண்ட் கீ போட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். மொதல் கீ ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. செகண்ட் கீ போட்டு ஆன் பண்ணுறோம். செகண்ட் கீ ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்ம ஒரு ஃப்ளிப் கீ ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளிப் கீ போட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு ஓகே. ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல். இன்னொரு கீயான்னு கேட்குதுனோ. இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 கீ ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.